கண்ணில் எந்த பேனர் தெரிஞ்சாலும் நான் இங்கே தான் நின்றுட்டே இருப்பேன். சரி இது ஃபஸ்ட்டு தான் நம்ம போகணும். ஓகே என்ன பண்ணுறோம்னா சம்சரம் மயான சேவா மகான் தானபூமி 27 என்னன்னா இந்த வந்து மசாலா கொண்டு வந்து இயர் வந்து மசாலா கொண்டு நடத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிராண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. இங்கே வந்து காளி அம்மன் வந்து மகா சிவராத்திரி தான் அந்த காளி அம்மனை சரணி ஏஞ்சி வருவாங்க. அந்த ஏஞ்சி வந்து நம்ம பூமியெல்லாம் சுற்றி நம்ம பூமியில் வந்து காளியம்மன் பாடும் போயிடும். சரி அப்படின்னு வந்து போயிடுவாங்க. திருவிழா வச்சுக்குது. ஆமாம் மேடம், இது திருவிழா தான். ஏன்னா இன்னைக்கு வாழைக்கிழமை மசான் கொல்லல, அதனால் இதெல்லாம் சரி நீங்கள் பார்த்துட்டே வாங்க, நானும் வரேன். ஓகே இந்த லைட்டில் நான் வியூர் அடிச்சிட்டேன். ஏன்னா நான் சொன்னேன்ல மசான கோயிலில் மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் காளியம்மன் சிவனை தேவசம் பண்ண நாள். ஓகே ஓகே இந்த நாள் வந்து ரொம்ப பவித்திரமான நாள். பேலஸை நம்ம பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கோ. லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது என்னென்னா எனக்கு நான் விவரிச்சிட்டேன். லைட் செட்டிங் பார்க்கும்போது இங்கே மசான கொலை நடக்கிறது இல்லை. மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம காளியம்மன் சிவனை தேசம் பண்ண நாள் தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடுறாங்க. மகா சிவராத்திரி ஆகிட்ட பிறகு காளியம்மன் வந்து இன்னொரு ராட்சசனை வந்து கொண்டு இருக்காங்க. அந்த நாள் தான் மசான கொலைன்னு சொல்லுவாங்க. சரி இந்த நாளில் வந்து லைட் செட்டிங் எல்லாமே இருக்குது. ஓகே வாங்க போகலாம். Let's go. லைக்ஸ் நம்ம பார்த்து சப்ஸ்கிரைப்ல லைக்ஸ்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஆமா மேடம். ஓம் தாயே லோட்ஸ் இந்த சாங்னா எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஏரியாக்கு வந்து உடனே இந்த ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. கார்டன்ஸ்ல சும்மா அப்படியே தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஷெட்யூல் இருக்குது. அப்படியே நாங்கள் வரும்போது தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம் சார். வணக்கம் 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 தம்பி. வணக்கம் சார். சார் கொஞ்சம் நவருங்க சார். வீடு மசாலா கோலை வந்து நடக்கிறேன். போட்டோலாம் வச்சு லைட் போட்டுருந்தாங்க. ஒரு கோவில் தெரிஞ்சிச்சு. சரி வாங்க. ஆமா வாங்க. அங்க வந்து ஒரு கோயில் தெரியுது. அதை வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க கமான். இங்க வந்து ஒரு சிலையை செய்வாங்க. இதே மாதிரி நாச செப்ப மாதிரி பண்ணுவீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா ஒரு கோவில் இங்கே தெரிஞ்சுருக்கு. சரி இங்கே வந்து அம்மன் சிலை கட்டுற மாதிரி இருக்கா? ஆமாம் தானேப்பா? ஆமாம் அம்மன் சிலை கட்டுறாங்க. சரி இங்கே நம்ம பாதத்தை கூட தொட்டுக்க முடியல, ஏன்னா இங்கே அம்மன் சிலை வர போகிறதுனால. சரி இந்த கம்பெனி எதுக்கு வந்துச்சுன்னா ஷேப்லாம் இந்த அம்மன் அதனால செஞ்சுருக்காங்க. சரி அப்படியே நம்ம இங்கே வந்தால் இந்த கோவிலில் என்ன தெரியுமா ஒரு சூப்பர்
சூப்பரான ஒரு பிளேஸ்டான பியூட்டிஃபுல்லான இடம் என்ன தெரியுமா? இந்த கார்டன் மட்டும்தான். ஏன்னா இந்த கார்டன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி கொஞ்ச நேரம் நான் உக்காந்துக்கிறேன். ஏன்னா இந்த கார்டன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கனால இப்பதான் புதுசா கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோவில. இந்த லைட்ஸ்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைட் ஏங்கும். அந்த லைட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி சூப்பரா இருந்துச்சு. இந்த கார்டன்ல இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். தம்பி அப்படியே ஒரு போட்டோ எடு. ஓகே ஓகே, இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொய்யாக்காய் செடி, தாமரைப்பூ செடி, முருங்கைக்காய் செடி. இங்க பாருங்க துளசி செடி கொத்த காய்ச்சிட்டு இருக்கு. கோயில் ஓகே, இந்த கார்டன் பார்த்தாச்சு. இங்க இருக்க முக்கியமா பார்க்க போறது அந்த டெம்பிள் தான். அந்த சக்தி வாய்ந்த அம்மன் தான் இங்க இருக்கிறாங்க. 2 சக்தி வாய்ந்த அம்மன். இங்க வந்து நாகாலேஸ்வரி அம்மன். வாங்க போலாம். மோனேஷ் வாங்கலாம் போய் பார்க்கலாம். அதான் காரெல்லாம் கட்டிருக்காங்க பாப்பா. காரெல்லாம் கட்டிருக்காங்க. மேடம் செருப்பு இங்கே விட்டுருங்க. ஓகே, நம்ம இங்க வந்தாச்சு. சரி உள்ள போய் சாமி பார்க்க போறோம் வாங்க. இந்த தேர் வந்து எதுனா அந்த மசாலாவோட சாமி தான் இங்க உட்காரும். அது பெல்லு கூட வச்சிருக்காங்க. நம்ம கமான் நம்ம சாமி பார்க்க போறோம். ஓகே ஸ்டார்ட். இங்க பாருங்க, இந்த டெம்பிள் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். வாங்க கதையில இருக்கேன். தாமரை பூன்றாலே நம்மளுக்கு சாமின்றது ஞாபகம் வரும். தாமரை சாமி கூட ஒருத்தவங்க. இது வந்து என்னன்னா ஐயப்பன் பூஜை பண்ணிட்டுலாம் இங்கே போட்டிருக்காங்க. மாலெல்லாம் சூழலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அம்மனோட சூழல் தான் இதெல்லாம். அப்புறம் இந்த வேப்ப மரம் செடி தான் அம்மன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா இங்கேயும் இந்த ரூமில் வந்து அம்மன் சிலை இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா இங்கே வந்து அம்மன் சிலை இருக்கும். இங்கெல்லாம் அம்மனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். சரி, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மணல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நேற்றுக்கு நான் இந்த கோவில்லாம் கட்டினதுனால. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ரூமில் ஒரு சாமின்றது இருக்கும். கன்ஃபார்மாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க அந்த சாமியை பார்த்துவோம். நீங்கள் எலி செத்து கிடைக்குங்க எங்க ரொம்ப ஸ்மெல்லாக இருந்தாலும் ஓகே பெட்டர். கோயிலெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இவங்க தான் நாகதேவன், நாக அம்மன். இங்கே பார்த்தீங்கன்னா நாக அம்மன், விநாயகர், அவங்களோட சூலம், அப்புறம் சாமியோட பாவம் எலி செத்துட்டு இருக்கு. ரொம்ப இந்த கோவில் சுற்றி பார்க்கும்போது விநாயகரோட வாகனம் எலி செத்து போயிருந்துச்சு. ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. இன்னும் நாங்கள் பாவங்க இந்த சாமியோட கால் யாராச்சும் இப்படி ஒடிப்பாங்களா? இன்னும் இது நான்சென்ஸ். இந்த சாமியோட கால் இங்கே பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. சாமி இது நச்சுலாம் பண்ணுது. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஐயப்ப பக்தர்கள்லாம் இங்கே வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து சரணை போடுற பிளேஸ் இதெல்லாம். சரி வாங்க, இப்போ நம்ம அந்த டெம்பிளுக்கு போகலாம். இதெல்லாம் இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஃபிளிப்பே போட்டுக்கிறேன். மறக்காம அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, ஒரு லைக்கும் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, லெட்ஸ் கோ தான். அங்க பாருங்க, இப்போ புது லைட் ஒன்று போட்டுருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு லைட். என்னடா இது? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க காமிடா. இங்க போயிட்டு இருடா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலையோட ஒரு லைட் இருக்கு. நம்ம வரும்போது இது மாதிரி ஒரு மின்கிற லைட்டை நம்ம
இப்பதான் புதுசா போட்டுருக்காங்க. இந்த பிளேஸ்ல தான் ஜூம் பண்றேன். நான் நிக்கிற பிளேஸ் தான் நிக்காமி அடுத்த ஒரு பிளேஸ் வருது. சரி வாங்க பார்க்கலாம். இது ஜூம் பண்ணி காண்றேன். என்னோட சர்ப்ரைஸ் எல்லாரும் வந்தாங்க. சரி ஆளுக்கு ஷேக் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். நீங்க பாக்குறீங்கல்ல எல்லா அவன்தான் நரகாசுரன். ஹாய் வந்துட்ட ஹாய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அம்மா சேனல் நான் மேமோட சப்ஸ்கிரைபர். நான் மேமோட சப்ஸ்கிரைபர். மேடம் உங்க சைடு வரணும்டா. மேடம் உங்க பஸ் ஆகுறா. நான் மேடம் சர்ப்ரைசர். ஆட்டு கட்டு வா. ஏய் நான் மேமோட சர்ப்ரைசர். நான் மேமோட கார் வாங்கி கொடுறேன். கீழ இந்த பின்னால கீழ அப்படி நல்லா தெரியும். இப்படி பண்ணுமா சரி அப்படியே வா தள்ளுற. ஓகே फ्रेंड्स அப்படியே வா இது சரி நீங்க மசாலா கோயில் அன்னைக்கு பூஜை சாமான் வாங்கணும். நம்ம எங்கடா வீட்டாண்டே வாங்கினாரோ அதுக்கெல்லாம் ட்ரோன்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே அது வந்து ட்ரோன் கிடையாது, பழைய காலத்தில் இல்லாத ட்ரோன் தான் அது. ஓகே ஃபர்ஸ்ட் கை கொடுங்க மேடம். நல்லா இருக்கு. நான் வந்து மேமோட சர்ப்ரைசர். பாருங்க எல்லாரும் சர்ப்ரைசர் எத்தனை பேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பூஜை சாமான் வாங்கணும். வாங்காததுக்குலாம் இந்த கடையில் வாங்கிக்கலாம். வாங்க எல்லாரும் கனெக்ஷனா கடையில் நீங்க உங்களுக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாமே வாங்கிக்கலாம். நீங்க வந்து மசாலா கோழி அன்னைக்கு பச்சி பண்ணலாம். இங்க கிடைக்கும். நீங்க சாப்பிட்டு அம்மனை பார்க்கலாம். இங்க மேனேஜர் சார் சரி வாங்க இப்ப நம்ம பவித்திரமான ஒரு டெம்பிள் போலாம். வாங்க இதுல போயா குட்டியம்மா பாமா சாணம் பத்திக்கடை. சரி வா இங்க இந்த வாட்டர் பிளான்ட்ல வந்து தேவையான தண்ணிலாம் கிடைக்கும். தண்ணி தரோம். தண்ணி தரோம். பவித்திரமான ஒரு அம்மன் பச்சை
இவர் காதுல நீங்க சொன்னாங்க பழிக்கும். நானும் சொல்லி பச்சை அம்மன் கொண்டாடப்ப நம்மளோட பச்சை அம்மன் மூஞ்சில ரொம்ப பவித்திரமான ஒரு ஜோதி தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைல்ஸ்லாம் இல்ல தம்பி, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த டைல்ஸ்லாம் இங்க இல்ல, ரொம்ப சூப்பரா தான் இப்ப பாக்குறேன். இந்த அம்மனுக்கு வந்து சுத்தி சிங்காரி பொய்யாரி சிலமாயி உமையம்மா மன்னாரி மன்னாரி செல்லாயி சிலமாயி ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாருமா வேறு துணை யாருமா. ஒரு தாலி ஒரு காலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண்டிருந்து பாரு. சிவனோட பையன், பார்வதியோட பையன் விநாயகர், புளியாரப்பா. இது வந்து என்னன்னா எல்லா துணிகளிலும் பாத்தீங்கன்னா இவர் தான் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. சரி வாங்க படிக்கலாம். சிவன் தேவன், நந்தி தேவன், இவர்கிட்ட வந்து ஏதாச்சும் சொல்லுங்க, அப்படியே நடக்கும். இந்த சின்ன காதுல கூட நீங்க சொன்னீங்கன்னா கூட நந்தி தேவன் நடத்தி வைப்பாங்க. சரி, இங்க ரசிகர்லாம் வந்து வந்து இங்க சிவன் கிட்ட சொல்ற மேட்ச், நந்தி கிட்ட சொல்ற மேட்ச். சரி வாங்க இந்த சிவன் வந்து காசிலிருந்து எடுத்துட்டு வந்த சிவன் சிலை தான் இது. காசிலிருந்து எடுத்துட்டு வந்த சிவன் சிலை ரொம்ப பவித்திரமான சிலைங்க. இங்கதான் கும்பாபிஷேகம் பண்ணும்போது நான் தான் இருந்தேன். இங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது எனக்கு தான் கும்பாபிஷேகம்
எப்படி பண்ணாங்க. இங்க தான் சிவன் மேல வந்து டிராப்ஸ் விழும். ஏன்னா கோபுரம் அதை முன்னாடியே காமிச்சு அது அந்த கோபுரத்துல தான் இந்த ஐயர் வந்து ரொம்ப பவித்திரமானவர். ரொம்ப காலமா இவர் தான் இந்த அம்மனுக்கு பூஜை பண்ணுறாரு. இப்போ நம்ம போலாமா? இவங்க வந்து மஞ்சள் மாதா ஐயப்பனோட பக்தர். இவங்களும் ஒருத்தங்க. சரி, இவங்களை தொட்டு கொண்டுனா இவங்களும் ரொம்ப பவித்திரமானவங்க தான் சொல்லுவாங்க. நாகதேவி, இவங்க தான் நாகதேவி. இந்த ரெண்டு நாகதேவி தான் ரொம்ப பவித்திரமானவங்க. பாம்பெல்லாம் இவங்களை சுத்ததா ரொம்ப கேள்விப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்து வந்து சிங்கம் ஆந்திரால. இவர் வந்து லோட்டஸ் வச்ச பாருங்க. இந்த கூட்டத்துல எல்லாரும் விசில் எல்லாம் போடுறாங்க. இந்த கூட்டத்துல எல்லாரும் கத்துறாங்க. இவர் தான் ரொம்ப பவித்திரமான நீலதேவன். இவரு இப்ப நம்ம இங்க ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நீலதேவன் தேவி. சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கிருந்து வந்ததுல என்னோட கேமராமேனுக்கும் டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கும் டயர்ட் ஆச்சு. இப்போ வந்து நம்ம